இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்களை குறித்தும் அவர்கள் சொன்ன செய்திகளை குறித்ததுமான கேள்வி பதில்கள். கேள்வி: கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு யாரை அனுப்ப மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார்? பதில்: ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவுமாகிய புருஷனை அனுப்ப கட்டளையிட்டார். கேள்வி: ரூபன் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: சக்கூரின் குமாரன் சம்முவா. கேள்வி: சிமியோன் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: ஓரியின் குமாரன் சாப்பாத். கேள்வி: யூதா கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: எப்புனையின் குமாரன் காலேப். கேள்வி: இசக்கார் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: யோசேப்பின் குமாரன் ஈகால். கேள்வி: எப்ராயிம் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: நூனின் குமாரன் ஓசேயா. கேள்வி: பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: ரப்புவின் குமாரன் பல்தி. கேள்வி: செபுலோன் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: சோதியின் குமாரன் காதியேல். கேள்வி: மனாசே கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: சூசின் குமாரன் காதி. கேள்வி: தான் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: கெமலியின் குமாரன் அம்மியேல். கேள்வி: ஆசேர் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: மீகாவேலின் குமாரன் சேத்தூர். கேள்வி: நப்தலி கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: ஒப்பேசின் குமாரன் நாகபி. கேள்வி: காத் கோத்திரத்தில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது யார்? பதில்: மாகியின் குமாரன் கூவேல். கேள்வி: நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு மோசே என்ன பெயரிட்டான்? பதில்: யோசுவா என்று பெயரிட்டான். கேள்வி: மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்க இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்களை அனுப்பின காலம் எக்காலமாயிருந்தது? பதில்: திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. கேள்வி: மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்க இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்களை அனுப்பும் போது எத்திசையில் போக சொன்னான்? பதில்: தெற்கு திசையில் போக சொன்னான். கேள்வி: மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்க இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்களை அனுப்பும் போது அவர்களிடம் எத்தனை வித காரியங்களை குறித்து விசாரித்து பார்க்க சொன்னான்? பதில்: 8 விதமான காரியங்களை பார்க்க சொன்னான். கேள்வி: தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றது யார்? பதில்: மோசே. கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் எங்கே தொடங்கி எது மட்டும் போனார்கள்? பதில்: சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் எபிரோனில் கண்ட ஏனாக்கின் குமாரர் யார் யார்? பதில்: அகிமான், சேசாய், தல்மாய் என்பவர்கள். கேள்வி: எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு எத்தனை வருஷம் முன்னே கட்டப்பட்டது? பதில்: 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் ஒரே குலையில ஒரு திராட்சை கொடியை எங்கே கண்டு அதை அறுத்தார்கள்? அந்த திராட்சை குலையின் நிமித்தம் அந்த இடத்திற்கு என்ன பெயரிடப்பட்டது? பதில்: எஸ்கோல் பள்ளத்தாக்கில் அறுத்தார்கள். அந்த திராட்சை குலையின் நிமித்தம் அந்த இடத்திற்கு எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்று பெயரிடப்பட்டது. கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் ஒரே குலையுள்ள திராட்சை கொடியை ஒரு தடியிலே கட்டி அதை எத்தனை பேர் தூக்கி கொண்டு மோசேயின் இடத்தில் சென்றனர்? பதில்: 2 பேர். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் கொண்டு வந்து காண்பித்த தேசத்தின் கனிகள் என்னென்ன? பதில்: திராட்சை, மாதுளம் பழங்கள், அத்திப்பழங்கள். கேள்வி:
கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து எத்தனை நாட்கள் சென்ற பின்பு பாரான் வனாந்தரத்திலுள்ள காதேசுக்கு திரும்பி வந்தார்கள்? பதில் 40 நாட்கள் சென்ற பின்பு திரும்பி வந்தார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் மோசேயிடம் அந்த தேசம் எப்படிப்பட்டதென்று கூறினார்கள்? பதில்: பாலும் தேனும் ஓடுகிற தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் என்றார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தேசத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கூறினார்கள்? பதில்: அவர்கள் பலவான்கள் என்றும் அவர்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் என்றும் கூறினார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தேசத்தின் பட்டணங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று கூறினார்கள்? பதில்: அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தென்புறமான தேசத்தில் யார் குடியிருக்கிறார்கள் என்றார்கள்? பதில்: அமலேக்கியர் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் மலை நாட்டில் யார் யார் குடியிருக்கிறார்கள் என்றார்கள்? பதில்: ஏத்தியர், எபூசியர், எமோரியர் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறவர்கள் யார் என்றார்கள்? பதில்: கானானியர் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். கேள்வி: நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றது யார்? பதில்: காலேப். கேள்வி: காலேபோடு கூட போய் வந்த மனிதர் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து எதை பரம்ப செய்தார்கள்? பதில்: துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். கேள்வி: காலேபோடு கூட போய் வந்த மனிதர் இஸ்ரவேல் புத்திரரிடம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு எவைகளைப் போல் இருந்தோம் என்றார்கள்? பதில்: வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் என்றார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட இருவர் யார் யார்? பதில்: யோசுவாவும் காலேபும். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போனவர்களில் 10 பேர் இஸ்ரவேல் சபையாரிடம் அத்தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்ததினால் ஜனங்கள் செய்தது என்ன? பதில்: கூக்குரலிட்டு புலம்பி அன்று ராவு முழுவதும் அழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். கேள்வி: இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்கே திரும்பி போவோம் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்? பதில்: எகிப்துக்கு திரும்பி போவோம் என்றார்கள். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தவர்கள் யார் யார்? பதில்: மோசேயும் ஆரோனும். கேள்வி: பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் குடியிருக்கிறவர்களை விட்டு விலகி போனது எது? பதில்: அவர்களை காத்த நிழல் விலகி போனது. கேள்வி: நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் என்றவர்கள் யார்? பதில்: யோசுவாவும் காலேபும். கேள்வி: யாருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள் என்று யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை பார்த்து கூறினர்? பதில்: கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள் என்றார்கள். கேள்வி: யோசுவாவும் காலேபும் தேசத்தை குறித்து இஸ்ரவேல் சபையாரிடம் கூறின நல்ல வார்த்தைகளை அவர்கள் கேட்ட போது கூறினது என்ன? பதில்: கல்லெறிய வேண்டும் என்றார்கள். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் விரோதமாக எழும்பின போது அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்பட்டது எது? பதில்: கர்த்தருடைய மகிமை. கேள்வி: இஸ்ரவேல் புத்திரரின் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை யாரெல்லாம் காண மாட்டார்கள் என்று கர்த்தர் கூறினார்? பதில்: கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் காண மாட்டார்கள் என்றார். கேள்வி: யாரை குறித்து கர்த்தர் அவன் வேறே ஆவியை உடையவனாயிருந்து என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றார்? பதில்: காலேபை குறித்து கூறினார். கேள்வி: பள்ளத்தாக்கிலே குடியிருந்தவர்கள் யார்? பதில்: அமலேக்கியரும் கானானியரும். கேள்வி: கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின இருவர் யார் யார்? பதில்:
கேனேசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். கேள்வி: யார் இருவர் தவிர மற்றவர்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் அவர்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் கூறினார்? பதில்: எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவையும் தவிர மற்றவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்றார். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் அசட்டை பண்ணின தேசத்தை காண்பவர்கள் யார் என்று கர்த்தர் கூறினார்? பதில்: அவர்கள் குழந்தைகள் காண்பார்கள் என்றார். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க மோசேயினால் அனுப்பப்பட்டு திரும்பி வந்து தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினவர்களாகிய மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் எதினால் செத்தார்கள்? பதில்: வாதையினால் செத்தார்கள். கேள்வி: கானான் தேசத்தை சுற்றி பார்க்க மோசேயினால் அனுப்பப்பட்டு திரும்பி வந்த மனிதரில் உயிரோடு இருந்தவர்கள் யார் யார்? பதில்: காலேபும் யோசுவாவும். கேள்வி: கானான் தேசத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் டேஷ். பதில்: மிகவும் துக்கித்தார்கள்.